அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்டார் போலீஸ் அகாடமி, நம்பர் 1 போலீஸ் அகாடமி இன் தமிழ்நாடு. நம்ம அகாடமியில் வந்து எஸ்ஐ அண்ட் பிசிக்கான அட்மிஷன்ஸ் போயிட்டு இருக்கு. விருப்பம் உள்ள மாணவர்கள் வந்து ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை யூஸ் பண்ணி கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் விசாரிச்சுக்கலாம். ஓகேங்களா? இன்னைக்கான வகுப்பு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்றத பார்க்கும்போது 7th ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற ஹிஸ்ட்ரியில இருக்கிற பாக்ஸ் கண்டென்ட். ஆல்ரெடி நம்ம வந்து 6th ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற பாக்ஸ் கண்டென்ட் பார்த்துருந்தோம்ல. டேர்ம் 1, டேர்ம் 2, டேர்ம் 3 மூணுமே பார்த்துருந்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா 7th ஹிஸ்ட்ரியில இருக்கிற பாக்ஸ் கண்டென்ட். ஓகேங்களா? இதை பேஸ் பண்ணி வந்து நம்ம கொஸ்டின்ஸும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுவோம். அந்த செஷன்ஸும் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கும். நீங்க வந்து டச்லேயே இருந்து அந்த கொஸ்டின்ஸும் சரி, அந்த பாக்ஸ் கண்டென்ட்டும் சரி, கீப் ஆன் ரிவிஷன் கொடுத்துக்கிட்டே இருங்க. ஏன்னா பாக்ஸ் கண்டென்ட்ல இருந்து நிறைய கேள்விகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? 7ஆம் வகுப்பு முதல் பருவம்ப்பா. சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் எடுத்து பாருங்களேன். அவுரங்கசீப் அவைக்கள வரலாற்று அறிஞராக இருந்த காஃபி கானின். இப்ப இதுதான் கீ பாயிண்ட். என்ன கொடுத்துருக்காங்க? அவுரங்கசீப்பின் அவைக்கள வரலாற்று அறிஞராக இருந்த காஃபி கானின் புகழ்பெற்ற ஒரு கூற்று ஒன்று சொல்றாராம்ப்பா. அது என்ன கூற்றுன்றத பார்க்கலாம் வாங்களேன். உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு நம்மளை கேட்கறாங்க. என்னன்னு பார்ப்போம் வாங்களேன். விசுவாசம் உள்ளவராக இருத்தல், நெக்ஸ்ட் லாப நோக்கம் இன்மை, ஆபத்துக்கு அஞ்சாமை, ஒரு தலைப்பட்சமாக இல்லாதிருத்தல், விருப்பு வெறுப்பின்றி இருத்தல், நண்பருக்கு அந்நியருக்கும் இடையே வேற்றுமை பாராமை, நேர்மையுடன் எழுதுதல் ஆகியவை வரலாற்று ஆசிரியரின் கடமைகள் என அவர் கூறுகிறார். அப்போ ஒரு வரலாற்று ஆசிரியர்களுக்கு என்னென்ன கடமை இருக்கணும் அப்படின்றத வந்து யார் சொல்றது? நம்ம காஃபி கானின் இவர் சொல்றாரு. சரி, காஃபி கானின் கொடுத்துருக்காங்களே, அவர் வந்து யாருடைய அவைக்கள புலவர்னு பார்க்கும்போது அவுரங்கசீப்போட அவைக்களத்துல வந்துருவாரு. இப்ப இந்த காஃபி கானின் அப்படின்னு இருக்குல்ல, இந்த பெயர் வந்து ஒரு உண்மையான பெயரா அப்படின்னு பார்க்கும்போது இல்ல. இது வந்து அந்த காஃபி கானின் அப்படின்றது வந்து இயற்பெயர். ஓகேங்களா? அந்த இதோடைய உண்மையான பெயர் என்னன்னு பார்த்தோம்னா முகமது ஹாசிம் அப்படின்னு வரும். முகமது ஹாசிம். ஓகேங்களா? இதுதான் அவருடைய உண்மையான பெயரு. அப்ப அவருடைய இயற்பெயர் தான் என்னது? காஃபி கானின் அப்படின்றாங்க. இப்ப அவருடைய கூற்று தான் இங்க நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க அந்த பாக்ஸ்ல. வேளாண் வகை, அப்புறம் பிரம்மோதயம். அந்த லேண்ட்லாம் இருக்கும்ல, அந்த லேண்டும் அந்த லேண்ட்னா என்ன அப்படின்றத இங்க சொல்லியிருக்காங்க பாருங்க. வேளாண் வகை நிலங்கள்னா பிராமணர் அல்லாத உரிமையாளருக்கு சொந்தமான நிலங்கள். அப்படின்னா பிராமணர் அல்லாதவங்க இருக்கிறாங்களே அவங்களுக்கு சொந்தமான நிலம் அப்படின்றதான் நம்ம என்ன சொல்றோம்? வேளாண் வகை அப்படின்றோம். நெக்ஸ்ட் பிரம்மதேயம். இந்த வேர்ட்லயே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பிரம்மதேயம்னா என்ன? பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள். பிரம்மதேயம்னா பிரம்மதேயம் பிராமணர்கள் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். பிரம்மதேயம் அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா பிராமணர்களுக்கு கொடையாக வழங்கப்படக்கூடிய நிலங்கள் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் சாலபோகம். கல்வி நிலையங்கள் பராமரிப்பதற்கான வழங்கப்பட்ட நிலங்கள். சாலபோகம்னா என்ன? கல்வி நிலையத்தை வந்து பராமரிக்கிறதுக்காக ஒரு நிலத்தை வழங்கியிருந்தாங்கன்னா அதுதான் சாலபோகம் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் தேவதானம். இதை ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம்ல. என்னன்னு சொல்லலாம்? தேவஸ்தானம் நம்ம சொல்லுவோம். திருப்பதி தேவஸ்தானம் அப்படின்னா கோயில் நமக்கு ஞாபகம் வரணும். அப்ப தேவதானம்னா கோவில்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் தான் இந்த தேவதான நிலங்கள் அப்படின்றாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பள்ளிச்சந்தம். பள்ளிச்சந்தம்னா சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக அளிக்கப்பட்ட நிலம் தான் இந்த பள்ளிச்சந்தம் அப்படின்றாங்க. இது ரொம்ப முக்கியமான கீ பண்ணி சமண சமய நிறுவனங்கள். அதுதான் நம்ம நோட் பண்ண வேண்டியது. ஓகேவா? அடுத்து என்ன பார்க்கலாம். ஓகே, அந்த காயின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு ஜிட்டால்ன்றது ஒரு காயின்ஸ் படிப்போம்னா நம்ம அதுதான். ஒரு ஜிட்டால் வந்து 3.6 வெள்ளி குன்றிமணிகளை கொண்டது ஆகும் அப்படின்றாங்கப்பா. 48 ஜிட்டால்கள் ஒரு வெள்ளி டங்காவுக்கு சமமா. அப்ப என்ன சொல்றாங்க? ஃபர்ஸ்ட் 3.6 வெள்ளி குன்றிமணிகளை கொண்டதுதான் ஒரு ஜிட்டால் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் அந்த 48 ஜிட்டால்கள் வந்து ஒன்னா சேர்த்தது ஒருக்கான வேல்யூ தான். எதோடைய வேல்யூன்னு பார்த்தோம்னா ஒரு வெள்ளி டங்கா அப்படின்றாங்க. ஓகேவா? ரொம்ப முக்கியமானது. அடுத்து அந்த தபகத், தஜுக், தாரிக், தாகுயுத் அப்படின்ற வேர்ட்ஸ் இருக்குல்ல, அதாவது இந்த முகலாய எம்பையர்லாம் இருக்கட்டும், இந்த டெல்லி சுல்தான்ஸா இருக்கட்டும், இந்த முஸ்லீம் இன்வேஷன்ஸா இருக்கட்டும், அந்த மாதிரி காலகட்டத்துல அவங்க யூஸ் பண்ணியிருக்கிற வார்த்தைக்கு என்னென்ன அர்த்தம்னு கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த தபக்கத்துன்றது பாருங்களா, அரேபிய சொல். இதற்கு தலைமுறைகள் அல்லது நூற்றாண்டுகள் என்று பொருள் அப்படின்றாங்க. அரேபிய சொல்லுன்றாங்க. இன்னொன்று வந்து பார்த்தோம்னா தலைமுறைகள் அப்படி இல்லைன்னா நூற்றாண்டுகள் என்று பொருள் அப்படின்றாங்க. ஓகேங்களா? இப்ப தஜுக்னா என்னன்னா அப்படின்னா பாரசீக சொல். இதற்கு சுயசரிதை என பொருள் அப்படின்றாங்க. சுயசரிதை நமக்கு டக்குன்னு எங்க ஞாபகம் போனோம்? சொல்லுங்க பாப்போம்.
உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வரணும். என்னன்னு படிப்போம் நம்ம? சுசுகி பாபுரி அப்படின்னு படிப்போமா? சுசுகி ஜஹாங்கீர் அப்படின்னு படிப்போமா? இதெல்லாம் என்னது? பயோகிராஃபி. இப்ப இத கூட கூட்டு அந்த லிங்க் பண்ணுங்க பார்ப்போம். சுஜுக் அப்படின்னா என்ன வருது? பாரசீக சொல். இதற்கு சுயசரிதை என பொருளா? அப்ப இதெல்லாம் என்னது? அவங்க அந்த பாபருடைய பயோகிராஃபி, ஜஹாங்கீரோட பயோகிராஃபி இதெல்லாம் இருக்குல்ல. அப்ப இததான் அந்த துஜுக் அப்படின்னு சொல்றது யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் தாரிக் தாகுயுக். அரேபிய சொல். இதன் பொருள் வரலாற்று என்பது ஆகும். இந்த தாரிக் அப்படின்னா தாகுயுக் அப்படின்றது வந்தாவே என்னது? அது ஒரு வரலாற்று ஹிஸ்டரி பேஸ் பண்ணி ஒரு புக்ஸ் எல்லாம் இருக்கும். அப்படி இல்ல ஒரு இன்ஸ்கிரிப்ஷன்ஸா இருக்கலாம். அப்படின்ற பட்சத்துல நம்ம அதை சூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆப்ஷன் வச்சு கூட பார்க்கலாம். இப்ப ஆப்ஷன்ல வந்து ஏதோ ஒரு புக், ஏதோ ஒரு நேம் கொடுத்துட்டு அதுல ஒரு தாரிக்னு ஒரு வார்த்தை வருதுன்னா, கொஸ்டின்ஸ்ல வந்து இப்ப ஹிஸ்டரி ரிலேட்டடா கேட்டிருக்காங்களா, இந்த நாட்டுடைய ஹிஸ்டரி வந்து சொல்ற புத்தகம் எது அப்படின்னு கேட்கும்போது இந்த தாரிக் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு, அது முஸ்லீம்ஸ் கூட ரிலேட்டடா இருக்கு அப்படின்னா நம்ம ஈஸியா போடலாம். புக் நேம் தெரியலனாலும் இந்த வார்த்தைங்களை வச்சு நம்ம போட்டுடலாம். ஓகேங்களா? அடுத்தது மாலவத்தின் கூர்ஜ பிரதிகாரர்கள். ஆக்சுவலா இங்க ஒரு 3 டைனஸ்டி கொடுத்துருப்பாங்க பாருங்களா. மாலவத்தின் கூர்ஜ பிரதிகாரர்கள், தக்காணத்தை சேர்ந்த ராஷ்டிரகூடர்கள், வங்காளத்து பாலர்கள் ஆகிய மூவர் என்ன பண்ணிருப்பானா, ஒவ்வொருவரும் வளம் நிறைந்த கன்னோஜ். அந்த கட்டத்துல வந்து கன்னோஜ்ன்றது வந்து ரொம்ப ஃபேமஸான பகுதியா இருந்திருக்கும். எல்லா அரசர்களுக்கும் கன்னோஜ் மேல வந்து ஒரு கண்ணா இருக்கும். அது வந்து எப்படியாவது கேப்சர் பண்ணிடணும். ஏன்னா முக்கியமான பிளேஸ், வணிகம் நிறைஞ்ச பிளேஸ், பொருளாதாரத்துல வந்து டாப்ல இருக்கும். அப்படின்ற பட்சத்துல அந்த கன்னோஜ் எப்படியாவது கேப்சர் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த டைம்ல தான் இந்த மாலவத்தினுடைய கூர்ஜ பிரதிகாரர்களும், அதுக்கப்புறம் தக்காணத்தை சேர்ந்த ராஷ்டிர கூடர்களும், வங்காளத்து பாலர்கள் இவங்க 3 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்குள்ளே சண்டை போட்டு கடைசியில் அந்த 3 இதுவே இல்லாம போயிடும். அதான் கொடுத்திருப்பாங்க. மீது அவர்கள் மேலாதிக்கத்தை நிறுவ முயன்றனர். இதனால் ஏற்பட்ட நீண்ட நெடிய மும்முனை போட்டியில் இம்மூன்று சக்திகளும் பலவீனம் அடைந்தன. சண்டை போட்டு என்னாச்சு? அவங்களுக்குள்ளேயே அது காணாம போயிட்டாங்க. அதுதான் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து பாருங்க, பிருத்திவிராஜ் சௌகானின் மறைவுக்கு பின். பிருத்திவிராஜ் சௌகானின் மறைவுக்கு பின் சில நூற்றாண்டுகள் கழிந்த பின்பு சந்த் பார்த்தை, ஆக்சுவலா பிருத்திவிராஜ் த கிரேட் பிருத்திவிராஜ் அப்படின்னு ஒரு படம் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த படத்துலாம் பாத்தீங்கன்னா இந்த இந்த காலகட்டத்துல இருக்கிற அந்த சினாரியோவை அவ்வளவு அழகா காட்டியிருப்பாங்க. இந்த நம்ம பாக்குறோம்ல, சந்த் பார்த்தை, பிருத்திவிராஜ் சௌகான், இவங்க கேரக்டர்ஸ் எல்லாம் அவ்வளவு அழகா நடிச்சிருப்பாங்க. இந்த மாதிரி மூவிஸ் தான் டைம் கிடைக்கும் போது பாருங்க, கண்டிப்பா நமக்கு வந்து அவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க படிக்கிறேன்ற பட்சத்துல வந்து அதை பார்க்கும் போது நமக்கு வந்து அப்படி நம்ம மைண்ட்ல ஈஸியா ஸ்டோர் ஆயிடும். இப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த பிருத்திவிராஜ் சௌகான் மறைவுக்கு பின் சில நூற்றாண்டுகள் கழிந்து அப்படின்னு அதையும் நோட் பண்ணோம். சில நூற்றாண்டுகள் முன்னு கொடுக்கலாம்ல. அப்ப சில நூற்றாண்டுகள் கழிந்து சந்த் பார்த்தை என்னும் கவிஞர் பிருத்திவிராஜ் ராசோ அப்படின்ற ஒரு புத்தகத்தை ஒரு நீண்ட காவியம் அப்படின்ற இதுல ஏற்றுறாரு. நீண்ட காவியம். ஓகேங்களா? பிருத்திவிராஜ் ராசோ யார் ஏற்றுறதுன்னு கேட்டாங்கன்னா சந்த் பார்த்தை. யாரை பத்தி? பிருத்திவிராஜ் சௌகான். காவியம் கூறும் கதை பின்வருமாறு. அந்த காவியத்துல என்ன சொல்றாங்க பாரு. கன்னோஜின் அரசனுடைய மகளுக்கு திருமணம் செய்ய வேண்டும். அவள் தனது கணவனை தேர்வு செய்வதற்கென சுயம்வரம் ஏற்பாடு செய்யப்பட்டது. ஆக்சுவலா கன்னோஜுடைய மகளுக்கு வந்து என்ன பண்ணுவாருன்னா, அவங்க அப்பா வந்து ஒண்ணுமே சிம்பிள் கதை தான். கன்னோஜுடைய மன்னன் வந்து அவருடைய மகளுக்கு வந்து மேரேஜ் அரேஞ்ச் பண்ணுவாரு. ஓகேவா? ஆனா அந்த மகள், அது ஹீரோயின் இருக்காங்களா, மகள்ன்றது நம்ம ஹீரோயின் வச்சுப்போம். அந்த ஹீரோயின் இருக்காங்களே, அவங்களுக்கு வந்து ஹீரோ மேல காதல் வந்துடும். ஹீரோன்றது யாரும் பார்த்தா நம்ம பிருத்திவிராஜ். அவருக்கு இந்த மகள் வந்து அவங்கள லவ் பண்ணுவாங்க. ஆனா கன்னோஜுடைய அரசர் இருக்காருல்ல, அதாவது ஹீரோயினோட அப்பா, அவருக்கு வந்து பிருத்திவிராஜ் சௌகானோட பிடிக்காது. ஏன்னா அவங்க 2 பேரும் எதிரிகள். வேற நாட்டு மன்னர்ன்றதால் எதிரி. அந்த பட்சத்துல என்ன ஆகும்? சுயம்வரத்தை வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்கப்பா. அப்ப அந்த சுயம்வரம் அரேஞ்ச் பண்ணும்போது நம்ம அந்த காலத்துல பார்த்திருக்கோம்ல, சுயம்வரம் அரேஞ்ச் பண்ணும்போது எல்லா நாட்டு அரசர்களுக்கும் ஒரு அழைப்பு விடுப்பாங்க. வந்து இந்த போட்டியில கலந்து, இந்த போட்டியில யார் வின் பண்றாங்களோ என்னுடைய மகளை வந்து திருமணம் செய்து கொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அறிவிப்பார்ல அரசனு. அது மாதிரி எல்லா நாட்டுக்கும் சொல்லுவாரு. ஆனா பிருத்திவிராஜ் சௌகான் கூட சொல்ல மாட்டாரு. அதுக்கு பதிலா என்ன பண்ணுவாருன்னா, பிருத்திவிராஜ் சௌகானுடைய சிலையை வந்து அவங்க அந்த அரசவை இருக்குல்ல, அப்படி இல்லைன்னா அந்த கோட்டை இருக்குல்ல, அந்த கோட்டைக்கு வெளியே வந்து அவருடைய சிலையை வச்சிருவாரு. என்னுடைய கோட்டைக்கு வாயிற்காப்பாளன் ஆகிறது தான் உனக்கு தகுதி இருக்கே தவிர, என் கோட்டைகள் இருக்கிற அந்த மாப்பிள்ளை அந்தஸ்து உனக்கு வர முடியாது அப்படின்ற ஒரு நோக்கத்துல வந்து அவருடைய சிலையை அங்க வச்சிருவாரு. ஆனா நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா, டைரக்டா அந்த சுயம்பரம் நடக்கிற அன்னைக்கு அந்த மாலை எடுத்துட்டு போய் பிருத்திவிராஜ் சௌகானுடைய சிலைக்கு வந்து மாலை அணிவிச்சிருவாங்க. அப்ப இது மூலியமா தான் இந்த கதையை தான் இந்த ஒரு பேராகிராஃப்ல கொடுத்திருப்பாங்க. பாருங்களேன். சுயம்பரம் ஏற்பாடு செய்யப்பட்டது. ஏற்கனவே பிருத்திவிராஜனின் காதல் வயப்பட்டிருந்த இளவரசி அவரையே மணந்து கொள்ள விரும்பினாள். ஆனால் பிருத்திவிராஜ் அவள் தந்தையின் எதிரியாவார். பிருத்திவிராஜை அவமானப்படுத்தும் நோக்கில் கன்னோஜின் அரசர் அவருக்கு அழைப்பு அனுப்பவில்லை. மேலும் பிருத்திவிராஜ் சௌகானை போன்று ஒரு சிலை செய்து தனது அரச சபையின் வாயிலில் வாயிற்காப்போனை போல நிறுத்தி வைத்தான். என்னன்னு சொல்லியிருக்காரு? வாயிற்காப்போனை போல வெளியே நிறுத்தி வச்சிருக்காரு கன்னோஜ் அவருடைய அரசர்.
கூடியிருந்தோரெல்லாம் அதிர்ச்சி அடையும் வண்ணம் இளவரசி அங்கிருந்த இளவரசர்களை மறுத்து பிருத்திவிராஜின் சிலைக்கு மாலையிட்டு தனது விருப்பத்தை வெளிப்படுத்தினாள். அங்க இருக்கிறவங்க யாரையுமே மதிக்கல. ஹீரோயின் என்ன பண்ணாங்க, மேடம் டைரக்டா போயிட்டு ஹீரோடைய கழுத்துல, பிருத்திவிராஜ் சௌகானுடைய அந்த சிலையுடைய கழுத்துல வந்து மாலை அணிவிச்சிட்டாங்க அப்படின்றாங்க. ஓகேங்களா. சற்று தொலைவில் மறைந்திருந்த பிருத்திவிராஜ் இளவரசியை அழைத்து கொண்டு குதிரையில் தப்பினார். இவர் என்ன பண்ணிருப்பாரு, ஹீரோ வந்து தூரமா அந்த ஒளிஞ்சிருந்து பார்த்திருப்பாரு. இந்த மாதிரி மாலை அணிவிச்சிட்ட பார்த்துட்டு ஹீரோ தொடக்குன்னு வந்து குதிரையில வந்து அப்படியே அவருடைய படையெல்லாம் கூட்டு வந்து ஹீரோயினை மட்டும் தூக்கி குதிரையில உட்காரிச்சுட்டு போயிடுவாரு. அந்த கதையை தான் இவங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்தது வந்து ரக்ஷாபந்தன். ரக்ஷாபந்தன் ராக்கி என்னும் பன்னாட்டு மரபானது. நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ராக்கி கட்டுதல். அது பிரதர்ஸ் டேக்கு வந்து நம்ம இந்த தங்கச்சிங்களோ அக்கா இவங்கெல்லாம் வந்து நம்ம கட்டுவாங்கல்ல, அதுதான். இப்ப ரக்ஷாபந்தன் என்னும் பண்பாட்டு மரபானது ராஜபுத்திரர்களுக்கு உரியதாகும். அப்ப இது எங்கிருந்து வந்தது அப்படின்னு பார்க்கும்போது ராஜபுத்திரர்கள்ட்ட வந்ததுதான் இந்த ரக்ஷாபந்தன் அப்படின்ற பண்டிகை. ரக்ஷா எண்ணில் பாதுகாப்பு மற்றும் பந்தன் என்பது கட்டுதல் அல்லது உறவு அப்படின்றாங்க. ரக்ஷா எண்ணில் பாதுகாப்பு, பந்தன் அப்படின்னா கட்டுதல் அப்படின்றதுக்கான மீனிங் கொடுக்குது. நெக்ஸ்ட், இது சகோதரத்துவத்தையும் அன்பையும் கொண்டாடும் விழாவாகும். அப்ப கேட்கலாம், ரக்ஷாபந்தன்றது வந்து எதனை கொண்டாடும் விழாவாகும் அப்படின்னு கேட்கும்போது சகோதரத்துவத்தையும் அன்பையும் கொண்டாடும் விழா அப்படின்றது நமக்கு தெரியணும். நெக்ஸ்ட், ஒரு பெண் ஒரு ஆடவனின் மணிக்கட்டில் கிறிஸ்டல ராக்கியை கட்டிவிட்டால் அப்பெண் அந்த ஆடவனை சகோதரராக கருதுகிறாள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து என்று பொருள், அப்படியான ஆடவர்கள் அப்பெண்களை பாதுகாக்க கடமைப்பட்டவர்கள் ஆவார். அப்படி கட்டிட்டாங்கன்னா ஆண்கள் வந்து அப்பெண்களை வந்து தன் தங்கைமாராவோ இல்ல அக்காவோ நான் நினைச்சு அந்த பெண்களை வந்து நம்ம பாதுகாக்கணும். அதுதான் அந்த ஆடவருடைய கடமை அப்படின்றத சொல்றாங்க. இப்ப 1905ஆம் ஆண்டு வங்க பிரிவினை போது ரவீந்திரநாத் தாகூர் ரவீந்திரநாத் தாகூர் இருப்பார்ல, அவர் என்ன பண்றாருன்னா பெருமளவில் மக்கள் பங்கேற்க ரக்ஷாபந்தன் விழாவை தொடங்கினார். இந்த 1905ஆம் ஆண்டு வங்க பிரிவினை நடக்கும்போது மக்கள் வந்து நிறைய பேர் வந்து அதுல கலந்துக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பாரு, நம்ம ரவீந்திரநாத் தாகூர் வந்து அந்த ரக்ஷாபந்தன் அப்படின்ற ஒரு சிஸ்டம் வந்து அங்க வந்து எடுத்துட்டு வந்திருப்பாரு. சரி, இப்ப 1905ஆம் ஆண்டு வங்க பிரிவினைன்னு பார்த்தோம்ல, இப்ப இதுல இருந்து நமக்கு ஒரு 2 கேள்வி வரலாம்ல. எப்போ வங்க பிரிவினை அறிவிக்கப்பட்டது? ஃபர்ஸ்ட் வங்க பிரிவினை மேற்கொண்டவர் யாருன்னு பார்த்தோம்னா லார்ட் கர்சன் பிரபுவா. அவர் எப்ப அறிவிச்சிருப்பாருன்னு பார்த்தோம்னா 1905 ஜூலை மாசத்துல அறிவிச்சிருப்பாரு. ஆனா எப்ப பிரிச்சிருப்பாருன்னு பார்த்தோம்னா அபிஷியலா 16th அக்டோபர் 1905 இதுன்றது நமக்கு தெரியணும். அப்ப இதெல்லாம் வந்து சைட்ல நமக்கு வந்து ஞாபகம் வரக்கூடிய பகுதிகள், ஈஸியானது தானே இதெல்லாம். ஓகே, அந்த விழாவை ஸ்டார்ட் பண்றாரா. அவ்விழாவில் இந்து மற்றும் முஸ்லிம் பெண்கள் அடுத்த சமூகத்தை சேர்ந்த ஆடவர் கைகளில் ராக்கியை கட்டி அவர்களை சகோதரர்களாக ஏற்க வைத்தார். இந்து முஸ்லிம்களுக்கு இடையே பிளவை ஏற்படுத்த ஆங்கிலேயர் மேற்கொண்ட முயற்சிகள் எதிராக இச்செயல்பாடு மேற்கொள்ளப்பட்டது அப்படின்றாங்க. ஓகேவா. அடுத்தது, சிந்துவை அரேபியர் கைப்பற்றதும் அதன் தாக்கமும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. கிபி 712ஆம் ஆண்டு, ரொம்ப இம்பார்ட்டன்ட், உமையது அரசின் படைத்தளபதியான முகமது பின் காசிம் சிந்துவின் மீது படையெடுத்தார். இந்த போர் பேரு தான் என்ன போர்னு படிப்போம்னா ரேவார் போர் அப்படின்றத நம்ம படிப்போம். 712 ரேவார் போர், ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா, ரேவார் போர். ஓகேவா. 712ஆம் ஆண்டுல ரேவார் போர் அப்படின்றது ஒண்ணு நடக்கும். என்ன பாருங்களா, முகமது பின் காசிம் சிந்து மீது படையெடுக்கிறாரு. சிந்துவின் அரசர் தாகீரை வந்து என்ன பண்றாருன்னா தோக்கடிச்சிருவாரு. அப்ப என்ன ஆகுதுன்னா முகமது பின் காசிமால் தோற்கடிக்கப்பட்டு கொல்லப்பட்டாருன்னு சொல்லி கொடுத்துட்டாங்களா. இப்ப சிந்துவின் தலைநகர் அரோர் கைப்பற்றப்பட்டது. காசிம் முல்தானையும் கைப்பற்றினார். ஓகேவா. அப்ப என்ன கொடுத்துருக்காங்க, அரோர் 1, காசிம் 1, முல்தான் 1. இதெல்லாம் என்ன பண்றாரு, கேப்சர் பண்ணிடுறாரு. யாரு, முகமது பின் காசிம். ஓகேவா. சிந்துவில் நிர்வாக ஏற்பாடுகளை செய்தார். சிந்து பகுதி வாழ் மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட மக்கள் என்னும் தகுதி வழங்கப்பட்டது. என்ன கொடுத்துருக்காங்க, பாதுகாக்கப்பட்ட மக்கள். ஆக்சுவலா இங்க வந்து பாதுகாக்கப்பட்ட மக்கள்னு கொடுத்துருக்காங்களா, ஆனா இந்த ஏரியா பேர் என்னன்னு வைப்பாங்கன்னா இதே பேர் தான் ஜிம்மி அப்படின்னு வைப்பாங்க. என்ன சார் நாய் பேர் சொல்றீங்க அப்படின்றீங்களா, அப்படிலாம் இல்ல, ஜிம்மின்னு ஒரு டேர்ம் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. ஜிம்மி அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா ப்ரொடெக்டட் ஏரியா, அதுதான் இப்ப கொடுத்துட்டாங்களா பாதுகாக்கப்பட்ட இடம்னு. இதை என்னன்னு சொல்றாங்கன்னா அவங்க இந்த கேட்வே ஆஃப் முஸ்லிம்ஸ் அப்படின்வாங்க. அதை இந்த ஜிம்மின்ற பகுதி என்ன சொல்றாங்க அந்த டைம்ல, the gateway of Muslims. அப்படின்றாங்க அந்த பகுதியை. ஓகேவா. நெக்ஸ்ட், மக்களின் வாழ்க்கையிலும் அவர்களின் மதங்களிலும் எவ்வித தலையீடும் செய்யப்படவில்லை. ஆனால் காசிம் வெகு விரைவில் காலிஃபாவால் திரும்ப அழைக்கப்பட்டார். காசிம் மலை கண்டிப்பா வந்து அந்த காலிஃபான்றது ஒரு உயர்ந்த தேவையில்ல, அப்ப இருக்கிற காலிஃபாவால இவர் வந்து திருப்பி அழைக்கப்பட்டிருப்பார். ஓகேவா. நெக்ஸ்ட், அரேபிய அறிஞர்கள்
சிந்துவிற்கு வந்து பல இந்திய இலக்கியங்களை கற்றனர். ஆக்சுவலா அந்த படையெடுப்புக்கு அப்புறம் அந்த அரேபியர்கள் வந்து நிறைய இந்தியால இருந்து நிறைய கத்துட்டு இருப்பாங்க. ஜீரோன்றது எப்படி, அதுக்கான வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்தியால இருந்து கத்துட்டு இருந்திருப்பாங்க. அடுத்து செஸ் விளையாட்டு இதெல்லாமே பார்த்தோம்னா நம்ம இந்தியால இருந்து அவங்க வந்து பிராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க, அப்படி கத்துட்டு இருந்திருப்பாங்க. நம்ம புத்தகத்துல இருந்து கத்துக்கிட்டு அதை அரேபிய மொழிகள்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? வானியல், தத்துவம், கணிதம், மருத்துவம் தொடர்பாக சமஸ்கிருத மொழியில் இருந்த பல நூல்களை அவர்கள் அரேபிய மொழியில் மொழியாக்கம் செய்தனர் அப்படின்னு இருக்காங்க. சமஸ்கிருதத்துல இருந்தது நம்மளுது, அதை என்ன பண்ணியிருக்காங்க, அரேபிய மொழியில வந்து மொழிபெயர்த்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்களா, 0 முதல் 9 வரையிலான எண்களை அவர்கள் இந்தியாவிலிருந்து கற்றுக்கொண்டனர். அதுவரையிலும் மேலை நாட்டினர் பூஜ்ஜியத்தின் பயன்பாட்டை அறிந்திருக்கவில்லை அப்படின்றாங்க. இப்ப பூஜ்ஜியம் போது ஞாபகம், ரீசெண்டா ஒரு யூபிஎஸ்சி கொஸ்டின்ஸ் இன்டர்வியூல கேட்கப்பட்ட கொஸ்டின் என்னன்னா, 0 வந்து கண்டுபிடிக்கப்பட்டதா இல்ல உருவாக்கப்பட்டதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு எதாவது தெரிஞ்சா அது கமெண்ட்ல போடுங்க. ஓகேங்களா? 0 என்பது வந்து கண்டுபிடிக்கப்பட்டதா அப்படின்னா உருவாக்கப்பட்டதா அப்படின்றது தேடி கண்டுபிடிச்சு அது கமெண்ட்ல சொல்லிருங்க. நெக்ஸ்ட், ஐரோப்பியர்கள் கணிதம் தொடர்பான அதிக அறிவை அரேபியர் வாயிலாக பெற்றனர். யார் மூலியமா? ஐரோப்பியர்கள். அரேபியர் வந்து இங்க இருந்து கத்துட்டு போனாங்களா? அரேபியர் கிட்ட இருந்து யார் கத்துக்கிட்டாங்க தான் ஐரோப்பியர்கள் அப்படின்றாங்க. பூஜ்ஜியத்தின் முக்கியத்துவத்தை அவர்கள் இந்தியாவில் இருந்து கற்றுக்கொண்டனர். நெக்ஸ்ட், மேலை நாட்டவரும் அரேபியர்களும் சதுரங்க விளையாட்டை, இதை பார்த்தோம்ல செஸ், நெக்ஸ்ட் இந்தியாவிடமிருந்தே கற்றுக்கொண்டதாக நம்பப்படுகிறது அப்படின்றாங்க. ஓகேவா? அப்ப இந்த பேஜ்ல வந்து எத்தனை பார்த்தோம் பாத்தீங்கன்னா, முக்கியமான டேர்ம்ஸ் 712 ரேவார் போர் ஞாபகம். அதுக்கப்புறம் அந்த ரேவார் போர்ல என்ன ஆகுதுன்னா, அவர் வந்து கேப்சர் பண்ணக்கூடிய இடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரோரு, அப்புறம் முல்தானு, இதெல்லாம் வந்து கேப்சர் பண்ணுவார். இன்னொன்று வந்து பிராமணாபாத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் படிப்போம், அந்த இடத்தையும் அவர் கேப்சர் பண்ணியிருப்பாரு. ஓகேங்களா? இப்ப அந்த பகுதிக்கு என்ன பெயர் வைக்கிறாரு? ஜிம்மி அப்படின்னு பெயர் வைக்கிறாரு. இட் மீன்ஸ் ப்ரொடெக்டட் ஏரியா. இட்ஸ் நோன் அஸ் த கேட்வே ஆஃப் முஸ்லிம்ஸ் அப்படின்றாங்க. விச் இஸ் நோன் அஸ் த கேட்வே ஆஃப் முஸ்லிம்ஸ் அப்படின்றாங்க. ஓகேவா? வேற என்ன பார்த்தவங்க? வங்க பிரிவினை பார்த்தோம்ல, அறிவிக்கப்பட்டது வந்து ஜூலை மாசம் அறிவிச்சிருப்பாங்க. 1905 ஜூலை மாசம் அறிவிச்சிருப்பாங்க. அபிஷியலா இப்ப பிரிச்சாங்க பார்த்தோம்னா 1905 16 அக்டோபர்ல வந்து அபிஷியலா பிரிச்சிருப்பாங்க. இப்ப இந்த பகுதியில இருந்து இத்தனை கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்திருக்கோம். ஓகேவா? அது நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட், அரசருக்கு பின்னர் புதிய பிராந்திய அரசுகள் உதயமாயின. அவற்றுள் பிரதிகாரர்கள், பாலர்கள், சௌகான்கள், பராமர்கள் ஆகியோர் முக்கிய அரச வம்சத்தினர் ஆவார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்களேன், பிரதிகாரர்களும் பாலர்களும் வடக்கு சமவெளிகளை கைப்பற்றுவதில் தங்களிடையே தொடர்ந்து போரிட்டு கொண்டனர். நெக்ஸ்ட், குறிப்பாக கன்னோஜை கைப்பற்றுவதில் அவர்கள் தனி கவனம் செலுத்தினர். பாருங்க, எங்க பார்த்தாலும் அந்த கன்னோஜ்ன்ற பிளேஸ்க்கு வந்து அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அடுத்தது வந்து கன்னோஜை கைப்பற்ற நடைபெற்ற தொடர் மோதல்கள் குறுநில தலைவர்களையும் சிற்றரசர்களையும் தங்களை சுதந்திர அரசர்களாக அறிவித்துக் கொள்ள தூண்டின. பெரிய பெரிய அரசர்கள்லாம் கனோஜ் மேல இன்ட்ரெஸ்ட் செலுத்தும் போது சிற்றரசர்கள் என்ன பண்ணாங்க, அவங்க அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஈஸியா வெளியே வந்து சின்ன சின்ன அரசர்கள்லாம் என்ன பண்ணிருக்காங்கன்னா தன்னுடைய வந்து சுதந்திர அரசா வந்து அறிவிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட், ராஜபுத்திரர்களும் பாலர்களும் படிப்படியாக வளர்ந்து வந்து இந்திய பண்பாட்டிற்கு மெச்சத்தகுந்த பங்களிப்பை செய்தனர் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் வந்து அரேபியரின் விரிவாக்க முயற்சிகள் பல அரசர்களால் எதிர்க்கப்பட்டன. கொள்ளையடிப்பதை நோக்கமாக கொண்ட கஜினி மாபுதின் திடீர் இராணுவ தாக்குதல்கள் 11ஆம் நூற்றாண்டிலும் அவற்றை தொடர்ந்து முகமது கோரி மேற்கொண்ட படையெடுப்புகள் இந்தியாவில் இஸ்லாமியர் ஆட்சி நிறுவப்படுவதற்கு வழி அமைத்து கொடுத்தன. அப்ப யாரு இந்த கஜினி மாபூதும் முகமது கோரியோட படையெடுப்பும் இந்தியாவில் வந்து முஸ்லீம் ஆட்சியை வந்து நிலையான ஒரு முஸ்லீம் ஆட்சி நிறுவுவதற்கான வழி வந்து ஏற்படுத்தி கொடுத்துச்சு அப்படின்றாங்க. ஓகேவா? இப்போ உங்களுக்கான ஒரு ஈஸியான கேள்வி என்னன்னா, இந்த கஜினி மாமூது இந்தியா மீது படையெடுத்து வந்திருப்பார்ல, அவர் எத்தனை வாட்டி இந்தியா மீது படையெடுத்து வந்திருப்பாரு அப்படின்றதான பதில வந்து கமெண்ட்ல பண்ணுங்க. ஈஸியான கேள்விதான். கஜினி மாமூதுடைய படையெடுப்பு எத்தனை வாட்டி நம்ம இந்தியா மீது வந்திருப்பாரு? ஓகேவா? அடுத்தது, முதலாம் ராஜராஜனின் ஆட்சி காலத்தில் சோழர்களுக்கு கீழே சாளுக்கியர்களுக்கும் இடையே திருமண உறவு தொடங்கியது. முதலாம் ராஜராஜனின் ஆட்சி காலத்துல தான் என்ன ஆச்சுன்னா சோழர்களுக்கும் கீழே சாளுக்கியர்களுக்கும் திருமண உறவு வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஓகேங்களா? அவருடைய மகளான குந்தவை சாளுக்கிய இளவரசர் விமலாதித்தனை மணந்தார். நெக்ஸ்ட், அவர்களின் மகனான ராஜா நரேந்திரன் முதலாம் ராஜேந்திரன் மகளான அம்மங்கா தேவியை மணந்தார். அவர்களின் மகளே முதலாம் குலோத்துங்கன் ஆவார். முதலாம் குலோத்துங்கன் யாருன்றதான் இவ்வளவு டீட்டெயிலா கொடுத்துருக்காங்க. எந்த வம்சத்துல வந்திருக்காங்கன்றத கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். நெக்ஸ்ட், சைவ துறவியான திருஞான சம்பந்தர் அரிகேசரிய சமண மதத்தில் இருந்து சைவத்திற்கு மாற்றினார். இந்த அரிகேசரி அப்படின்ற ஒரு மன்னர் இருக்காருல, அவர் என்ன பண்ணிருப்பாருன்னா இந்த திருஞான சம்பந்தர் சமண மதத்துல இருந்து சைவத்திற்கு மாற்றி இருப்பாரு. அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா?
நெக்ஸ்ட் மதம் மாறிய பின்னர் அரிகேசரி சுமார் 8000 சமணர்களை கழுவேற்றியதாக கூறப்படுகிறது அப்படின்றாங்க. அடுத்தது பார்த்தோம்னா எண்ணிக்கை மிகைப்படுத்தி கூறப்பட்டிருப்பினும் சைவத்திற்கு மாறிய பின்னர் அரிகேசரியின் சமண எதிர்ப்பு போக்கு சந்தேகத்துக்கு இடமில்லாமல் இருந்தது. அது வந்து நடந்தது அப்படின்றதையும் குறிப்பிடுறாங்க இங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாண்டிய அரசு செல்வச் செழிப்பு மிக்க உலகிலேயே மிக அற்புதமான பகுதியாகும் என மார்க்கோ போலோ புகழாரம் சூட்டுகிறார். ரொம்ப இம்பார்ட்டன்ட். மார்க்கோ போலோ வந்து ஒரு டிராவலர்ல அவர் வந்து இந்த இடத்துல வந்து பார்க்கும்போது என்ன பண்ணியிருப்பாருன்னா, இந்த பாண்டிய காலகட்டத்துல வந்திருப்பாரு. என்டையரா பார்த்தோம்னா ருத்ரமாதேவி காலகட்டத்துல வந்திருப்பாரு. மார்க்கோ போலோ தென்னிந்தியாவுக்கு வருகை தந்த ஆண்டுன்னு பார்த்தோம்னா நம்ம 1288 இருந்து 1292 வரை பார்ப்போம். இந்த டைம் பீரியட்ல வந்து மார்க்கோ போலோ வந்து தென்னிந்தியாவுக்கு வந்து வருகை கொடுத்திருப்பாரு. ஓகேவா? அவர் என்ன சொல்றாரு, பாண்டிய அரசு செல்வ செழிப்பு மிக்க உலகிலேயே மிக அற்புதமான பகுதியாகும் அப்படின்றத வந்து குறிப்பிட்டிருக்காரு. இலங்கையோடு சேர்த்து உலகத்தில் காணப்படும் பெரும்பாலான மாணிக்கை கற்களையும் முத்துக்களையும் உற்பத்தி செய்கிறது. முத்துக்களை உற்பத்தி செய்கிறது. ஃபேமஸ்ல பாண்டிய நாடு, அது நமக்கு தெரியும்ல, போன வகுப்புலயே நம்ம பார்த்திருப்போம் என மேலும் கூறுகிறார். தன்னுடைய பயண குறிப்புகளில் சதி, உடன்கட்டை ஏறுதல், சதினா என்ன சொல்றாங்க, உடன்கட்டை ஏறுதல் நிகழ்வுகளையும் அரசர்களின் பலதார மனத்தையும் பதிவு செய்துள்ளார். அந்த காலகட்டத்துல சதி அப்புறம் அரசர்களுடைய பலதார மனம்லாம் இருந்துச்சு அப்படின்றது வந்து அவருடைய புத்தகத்துல வந்து குறிப்பிட்டிருக்காரு. அடுத்தது விரிவான அளவில் இக்காலத்தில் நடைபெற்ற குதிரை வணிகம் குறித்து வாசப் அப்படின்றவர் எழுதுறாராம். இப்ப இதை எப்படி வச்சுக்கலாம், குதிரை வணிகம் அப்படின்னா நமக்கு யார் ஞாபகம் வரணும்னா வாசப் அப்படின்றவரை வந்து ஞாபகம் வரணும். அப்போ குதிரை வாசம் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கலாமா? குதிரை வாசம். அப்ப குதிரையுடைய வணிகத்தை பத்தி யாருன்னு சொன்னாங்கன்னா நம்ம ஆப்ஷன் பார்த்தே வாசாவா, அப்ப பார்த்தோமே குதிரை வாசம், அப்ப வாசப்ன்றது நம்ம டிக் பண்ணோம். விரிவான அளவில் இக்காலத்தில் நடைபெற்ற குதிரை வணிகத்தை பத்தி யார் சொன்னதுன்னா வாசப் என்பவர் பதிவு செய்துள்ளார். என்ன சொல்லியிருக்காரு பாருங்களேன், 10,000க்கும் மேற்பட்ட குதிரைகள் கயாவிலும் ஏனைய இந்திய துறைமுகங்களிலும் இறக்குமதி ஆயின. அவற்றில் 1400 இந்த மாதிரி டேட்டாஸ் தான் முக்கியம். 1400 இந்த 10,000 இதெல்லாம் முக்கியம். ஓகேவா? இந்த 1400 குதிரைகள் ஜமாலுதீன் பொறுப்பில் இனப்பெருக்கம் செய்து வளர்த்து வந்து குதிரைகளாகும். ஒவ்வொரு குதிரையின் சராசரி விலை சொக்க தங்கத்திற்கான 200 தினார்களாகும் என்று அவர் எழுதுகிறார். திடீர்னு எங்கிருந்து சார் வந்தது இந்த தினார் அப்படின்னு நமக்கு தோணும்ல. இப்ப நம்ம அந்த 712 ரேவார் போர் பார்த்தோம்ல, அந்த டைம் பீரியட்ல தான் என்ன பண்ணிருப்பான்னா தினார் அப்படின்ற ஒரு இதுவை வந்து காயினுடைய நேம் தான், வேற ஒன்றும் இல்லை, அந்த பணத்துடைய நேம் தான் தினார்ன்றாங்க. இப்ப கரண்ட்ல அது எதுடைய காயினா இருக்கு, யுஏஇ கரண்ட் நாணயம் என்னன்னு பார்த்தோம்னா தினார், இதுதான் அது. ஓகேவா? அப்ப அந்த சொக்கத்தங்க என்ன சொல்றாங்க, ஒவ்வொரு குதிரையோட சராசரி விலை எவ்வளவு சொல்றாங்க, 200 தினார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுதுறாராம். யாரு, வாசப் அப்படின்றது தெரியணும். நெக்ஸ்ட் சித்தூர் சூறையாடல். இதுக்கும் பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸ்ல இருக்கிற அப்படியே இந்த எக்ஸாக்ட் ஸ்டோரி வந்து பத்னாவத் அப்படின்ற ஒரு மூவில கொடுத்திருப்பாங்க. இதுவும் அவ்வளவு அற்புதமான ஒரு மூவி. இந்த மாதிரி மூவிலாம் பார்க்கலாம் நம்ம. சித்தூர் ராஜபுத்திர படைகளை அலாவுதீன் படைகளை திணறடித்த நிலையில் தோல்வி அடையும் விந்து விடுவோம் என்ற சூழலில் கோட்டைக்குள் இருந்த ஆடவரும் பெண்டீரும் தங்களது பண்டைய மரபின்படி ஜவுகர் அப்படின்ற ஒரு முறைப்படி என்ன பண்ணிருப்பாங்க, அந்த சடங்கு மூலியமா அந்த நாட்டுல இருக்கிற பெண்கள் எல்லாமே ஒரு பெரிய தீக்குண்டம் ஏற்றி அதுல வந்து போய் குதிச்சிருவாங்க. அதுதான் ஜவுகர் முறை அப்படின்னுவாங்க. இப்ப இந்த இடத்துல என்ன நடக்கும்னா, அந்த அரசருக்கும் அந்த முஸ்லீம் இன்வேடர் இருக்காருல அவருக்கும் வந்து முஸ்லீம் எதிர்த்து போரிட்ட அரசர் இருக்காருல, இந்த போர் நடக்கும். அப்ப வந்து இந்த நாட்டு மன்னன் இறக்க போறான் இல்ல தோல்வி அடைய போறான் அப்படின்ற ஒரு பட்சத்துல அந்த நாட்டு பெண்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பெரிய தீக்குண்டவனை ஏற்றி அதுல போயிட்டு அவங்க வந்து அவங்களுடைய உயிரை வந்து மாய்த்துப்பாங்க. அதுதான் இங்க சொல்றாங்க. அந்த முறை பேர் தான் என்னது, ஜவஹர். சித்தூர் சூறையாடல் 1303 அப்படின்றது நமக்கு தெரியும். அப்ப சித்தூர் சூறையாடல்ல வந்து ஜவஹர் முறை அப்படின்றது நமக்கு ரெண்டுமே ஞாபகம் வரக்கூடியது. எனப்படும் சடங்கு நடத்தின இதன்படி ஆடவர் கோட்டையை விட்டு வெளியேறி போர்க்களத்தில் மாழ்வர், பெண்கள் தீயில் புகுந்து தங்களை மாய்த்து கொள்வர் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் டெல்லியிலிருந்து தௌலதாபாத் செல்ல 40 நாட்கள், அதாவது இது வந்து கேபிட்டலை மாத்திருப்பாங்க. இது நம்ம பாக்ஸுக்கு வெளியே அந்த கண்டென்ட் படிக்கும்போது தெரிஞ்சிருக்கும். முகமது பின் துக்ளக் அவரும் மாத்திருப்பார். இதை டெல்லியில இருந்து தௌலதாபாத்துக்கு செல்ல 40 நாட்கள் நடந்தே செல்ல வேண்டும். ஆக்சுவலா தௌலதாபாத்துக்கு ஏன் அந்த கேபிட்டலை மாத்திருப்பாங்கன்னா, தென்னிந்தியாவையும் நம்ம வந்து ஒரு கண்காணிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திருப்பாங்க. ஆனா கடைசியில என்ன ஆகும், அது ரொம்ப சிக்கலா போயிட்டு மறுபடியும் அந்த தௌலதாபாத்ல இருந்து பழைய இடத்துக்கு வந்து மாத்திருவாங்க. ஓகேவா? தௌலதாபாத் செல்ல 40 நாட்கள் நடந்தே செல்ல வேண்டும். பெரும்பாலான மக்கள் தௌலதாபாத் புறப்பட்டு சென்றனர். சிலர் ஒளிந்து கொண்டனர். அவர்கள் கண்டுபிடிக்கப்படுகையில் அவர்களில் ஒருவர் பார்வையற்றவராக இருந்த போதும் மற்றொருவர் பக்கவாத நோயாளியாக இருந்த போதும் கொடூரமான தண்டனைகளுக்கு உள்ளாக்கப்பட்டனர். 8 அல்லது 10 மைல் அளவு பரவியிருந்த அந்நகரை பற்றி ஒரு வரலாற்று அறிஞர் என்ன சொல்றாரு பாருங்களேன், அனைத்தும் அழிக்கப்பட்டன.
நகரத்தின் அரண்மனைகள், கட்டடங்கள், புறநகர் பகுதிகளில் என எங்கும் ஒரு நாயோ பூனையோ கூட விட்டு வைக்கப்படவில்லை அப்படின்றத ஒரு வரலாற்று அறிஞர் வந்து அந்த சமயத்தை பார்த்து அந்த இடத்த பார்த்துட்டு சொல்றாரு. வேற ஒண்ணும் இல்லை. ஓகேவா? நெக்ஸ்ட், இஸ்லாமிய கலை, கட்டடக்கலை. உயர் வகுப்பை சேர்ந்த முஸ்லிம் பிரபுக்கள், அதிகாரிகள், வீரர்கள் ஆகியோர் தங்கள் குடியிருப்பு கட்டடங்கள் முதலில் நகரங்களிலும் புறநகர் பகுதிகளிலும் கட்டி கொண்டனர். அவற்றை சுற்றி பேரரசு பணியிலான அழகுமிக்க மசூதிகளையும் டெல்லி முஸ்லிம் ஆட்சியாளர்கள் கட்டினர். அவங்க இருக்கிற பகுதியெல்லாம் சுத்தி என்ன பண்ணியிருந்தாங்க, அந்த முஸ்லிம் சம்பந்தப்பட்ட அந்த மசூதிஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், மசூதிகளும் மதராசாக்களும். மதராசானா என்ன நம்ம பார்த்துருப்போம் ஆல்ரெடி. கல்வி நிலையங்களே தான் நம்ம வந்து மதராசாக்கள், மக்தப் மதராசா அப்படின்றதுலாம் படிப்போம். நெக்ஸ்ட், கட்டட வடிவத்தில் வேறுபட்டிருந்தன. நெக்ஸ்ட், குரானில் உள்ள வரிசைகளை செதுக்கி நேர்த்தியாகவும் நளினமாகவும் அலங்கரிக்கப்பட்டு கதவுகளும் சுவர்களும் அக்கட்டடங்களுக்கு தனித்தன்மையான தோற்றத்தை வழங்கின. அக்கட்டடங்களில் வடிவங்கள் பாரசீக பாணியிலும் அலங்கார வேலைப்பாடுகள் இந்திய பாணியிலும் அமைந்தன. அப்ப இதை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அக்கட்டடத்துல வடிவங்கள் வந்து பாரசீக பாணியிலையும் அலங்கார வேலைப்பாடுகள் இந்திய பாணியிலேயே இருந்தது. அப்ப வடிவங்கள் வந்து பாரசீகம், அலங்காரம்னாவே நம்ம இந்தியா தான் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோம். எப்பயுமே பியூட்டிஷியன் ஒரு மேக்கப் பண்றோம் அப்படின்னும் போதே நம்ம இந்தியாவா இருந்து அடிச்சிக்க முடியாது அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். அமைந்திருந்தன. எனவே அப்பாணி இந்தோ சாரசானிக் கலை வடிவம் அப்படின்னு அழைச்சாங்களாம். எதை? இந்தோ சாராசானிக் கலை வடிவம் என்ன அழைக்கப்பட்டது? குத்துப் மினார், அலை தர்வாசா, குவத்துல் இஸ்லாம் மசூதி, அப்புறம் மோத்தி மசூதி, இல்துமிஷ், பால்பன் ஆகியோரின் கல்லறைகள், தௌலதாபாத், பிரோசாபாத் ஆகிய இடங்களில் உள்ள கோட்டை என அனைத்தும் அப்பாணியில் அமைக்கப்பட்டவனவாகும். இதெல்லாம் என்ன சொல்றாங்க, இந்த பார்த்தோம்ல சாரசானி கலை வடிவம், இந்தோ சாரசானிக் இந்த பாணியில தான் இந்த மாதிரி கோட்டைகள்லாம் அமைஞ்சிருக்கு அப்படின்றத வந்து சொல்றாங்க. கொடுத்துருப்பாங்க பாருங்க என்ன இந்த மெத்தடு. அலை தர்வாசா, தௌலதாபாத் கோட்டை, இதெல்லாம். அலை தர்வாசா யார்பா கட்டினது பார்த்தா நம்ம பார்ப்போம்ல, அலாவுதீன் கில்ஜி இவர் பண்ணியிருப்பாரு. வேற என்ன ஒரு குத்துப் மினார் யார் பண்ணியிருப்பாங்க? குத்புதீன் ஐபக். இதெல்லாம் நம்ம அப்படியே ஃப்ரீ கொண்டு ஞாபகம் வந்துடணும். சரி, இவர் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு. முடிச்சது யாருன்னு பார்ப்போம். இல்துட்மிஷ் இவர் தான் என்ன பண்ணியிருப்பாரு, அந்த குத்துப் மினாரை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பாரு. ஓகேவா? அவ்வளோதான்பா இன்றைய வகுப்பு. அவ்வளோதான். இப்போ வந்து 7th டேர்ம்ல இருக்கிற அந்த 7th ஹிஸ்ட்ரியில இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் புக் வந்து நம்ம முடிச்சிருக்கோம். அதே மாதிரி நம்ம அகாடமியில வந்து SI and PC-க்கான அட்மிஷன் போயிட்டு இருக்கு. விருப்பமுள்ள மாணவர்கள் வந்து ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.